Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தின் இரண்டாவது மேன்மை, மாபெரும் மேன்மை குறித்து போதிக்க விரும்புகிறேன். அது என்ன? நீதி. நமக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி, இதை குறித்து போதிக்க விரும்புகிறேன். நான் எப்படி இருக்கிறேன் இன்றைக்கு, தேவன் என்னை எப்படி காண்கிறார், என்னை எப்படி பார்க்கிறார், என்னை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார், எனக்கு தேவனுக்கு முன்பாக என்ன தகுதி இருக்கிறது, நான் எப்படி தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்தது தான் இந்த நீதி. நீதி என்கிறது நான் இன்றைக்கு தேவன் முன்பாக எப்படி இருக்கிறேன் என்கிறதை குறித்தது. இந்த நீதியை குறித்து அறிந்து கொண்டால் எனக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் உண்டாகிறது கேட்கிறதுக்கு. நான் கேட்டால் கிடைக்கும். ஏனென்றால் என்னுடைய நிலைமையே வேற, என்னுடைய பொசிஷன் இன்றைக்கு வேறு விதமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது புதிய உடன்படிக்கையின் கீழ். ஆகவே நான் கேட்டால் எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு பெரிய ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப நான் கடவுளுக்கு முன்பாக நிற்கும் போது எப்படி நிற்கிறேன்? பரிபூர்ணம் உள்ளவராய் நிற்கிறேன். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வந்திருக்கு, we are complete in him. எனக்கு ஒன்றும் குறைவில்லை, நான் அவருக்கு முன்பாக பரிபூர்ணராய் நிற்கிறேன் என்ற ஒரு குறைவும் அவர் காணவில்லை. ஆகவேதான் நான் ஜெபிக்கும் போது, நான் கேட்கும் போது எனக்கு அவர் தருகிறார். இந்த புதிய உடன்படிக்கை என்னை இப்படி நிறுத்துகிறது. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தனாய், குற்றமற்றவனாய், கண்டிக்கப்படாதவனாய் நிறுத்துகிறது, ஒப்புரவாக்கப்பட்டவனாய் நிறுத்துகிறது. இதெல்லாம் நடந்து முடிந்தது, இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று எழுதி இருக்கிறது. நிறுத்தும்படியாக தான் ஒப்புரவாக்கி இருக்கிறார். பரிசுத்தராய், குற்றமற்றவனாய், கண்டிக்கப்படாதவனாய் நிறுத்தும்படியாக இப்பொழுது என்னை ஒப்புரவாக்கினாராம். அப்ப இப்பொழுது அதுக்காக என்ன ஒப்புரவாக்கினார்னா, இப்பொழுது நான் அப்படி நிற்கிறேனா இல்லையா? நிற்கிறேன். ரோமர்களது நிருபம் 5ஆம் அதிகாரம் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், எல்லாம் சொல்லுவோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். ஐயோ, இது குழந்தையிலே கேட்டுருணும். அது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நீதிமான்கள் ஆக போறபடியால் அல்ல. நிறைய விசுவாசிகள் நீதிமான் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப தீவிரமா. நீதிமான்களாக ஆவதற்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் முதல்ல இந்த நீதியை குறித்தெல்லாம் ரொம்ப போதிச்சேன் பாருங்க. சிலர்லாம் அப்படியே சண்டைக்கே வந்துட்டாங்க. ஒருத்தர் இப்படி நின்றுட்டாரு, சட்டையெல்லாம் எப்படி சொல்லலாம் நாம் நீதிமான் என்று? நாம் தேவனுக்கு முன்பாக அருகதையற்ற பாவிகளா இருக்கிறோம். நீதிமான் என்று சொல்றீங்களா? எங்கேயோ போய் என்னத்தையோ படிச்சுட்டு வந்தீங்க நீதிமான்? நான் ஐயா பைபிள்ல தான் இருக்குது நீதிமான் என்று. விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஆக்கப்பட்டிருக்கிறபடியா. பவுல் அப்போஸ்தலன் இதை அசியூம் பண்ணுகிறார். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் நீதிமான்கள். விசுவாசத்திலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். இது பாருங்க, சபைக்கு இன்னும் இது விளங்கவில்லை. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, being therefore declared righteous by faith. நீங்கள் கிறிஸ்துவின் பேர்ல வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக நீங்கள் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறபடியால். கடவுளை என்ன பண்ணிட்டாரா? பரலோகத்தின் நீதிமன்றம், the supreme court of heaven, பரலோகத்தின் உச்ச நீதிமன்றம், அங்கிருந்து ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது. அது என்ன? நாம் நீதிமான்கள் என்று அங்க டிக்ளரேஷன் கொடுத்து அங்க சர்டிபிகேட் கொடுத்தாச்சுங்க. இருக்கீங்களா? இந்த சர்டிபிகேட்டை தான் முதல்ல எடுத்து பெருசா மாட்டணும். உங்களுடைய BA MA எல்லாம் எடுத்து தூக்கி கொஞ்சம் அந்த பக்கம் கீழே வச்சுட்டு எதை மாட்டணும்? நான் நீதிமான் என்கிற சர்டிபிகேட்டை முதல்ல மாட்டி வைக்கணும். அநேகம் பேர் BA MA எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, ஆனா தேவன் முன்பாக வரும்போது நான் அருகதையற்ற பாவிகத்தாவே, நான் குப்பை, நான் ஒன்றும் இல்லை, இப்படிதான் வர்றாங்களே ஒழிய நான் யார் என்கிறது விளங்காமல் இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் BA MA எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் இது என்னன்னு விளங்கல. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அங்கிருந்து பரலோகத்தின் உச்ச நீதிமன்றம் என்னை நீதிமான் என்று அறிவித்திருக்கிறது, கோர்ட் அறிவித்திருக்கிறது, தேவனுடைய நியாயம் அப்படி அறிவித்திருக்கிறது, தேவனுடைய நீதி என்ன அப்படி அறிவித்திருக்கிறது. தேவன் என்ன அப்படி சொல்றார்? எல்லா நியாயாதிபதிகளுக்கும் மேலான நியாயாதிபதி, the judge of all judges has declared that I am righteous. நான் நீதிமான் என்று சொல்லி இருக்கிறார்.
ஜபிக்கிறதுக்கு முன்னால், அதுக்கு தான் சொல்றேன், ஜபம்னு உடனே அப்படியே கூப்பாடு போட்டு அழுவக்கூடாது. ஜபிக்கிறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் எடுத்து நான் யார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன். என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். புது சிருஷ்டியை ஆக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக சுவாபம் உள்ளவனாக என்னை மாற்றி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். குற்றமற்றவனாக, மாசற்றவனாக, பிழையற்றவனாக முன்பாக நிறுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்புரமாக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீரே என்னை நீதிமான் அழைக்கும் போது என்னை குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தேவனே என் பட்சத்தில் இருக்கும் போது, என்னை நீதிமான் அழைக்கும் போது எனக்கு எதிராக இருப்பவன் யார்? அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தம்முடைய குமாரனையே எனக்கு கொடுத்திருக்கும் போது நான் இப்பொழுது ஜெபத்திலே கேட்கிற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இப்படிதான் ஆரம்பிக்கணும் பாருங்க ஜெபத்தை. இந்த நீதி என்கிற காரியத்தை கொண்டு ஜெபத்துல சேர்க்கணும். எடுத்த உடனேயே நாம அழுது கூப்பாடு போடுற வேலை ஆரம்பிச்சிடக்கூடாது. எடுத்த உடனே நன்றி தெரிவிக்கணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த நிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு முன்பாக வரக்கூடிய தகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், தைரியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவனாய் குற்றமற்றவனாய் என்னை நீர் எண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சேர்த்துக் கொள்ளுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசையும் தயவையும் அனுகூலத்தையும் உண்டு பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என் பட்சத்துல என் சைடுல நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அப்படியே கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சு துதிச்சு அப்புறம் தான் ஜெபத்துக்குள்ள நுழைய வேண்டும். அப்பதான் வேண்டுதல்ல ஏறெடுக்க வேண்டும். அப்ப நான் கேட்கிற லெவலே வேற விதமாக இருக்கும். நான் யார் என்கிறது குறித்த ஒரு பெரிய உணர்வு உண்டாக வேணும். அப்பதான் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாய் இருக்கும். இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க நீதிமான்கள் என்று அறிவிக்கப்பட்டு விட்டீர்கள், பரலோகத்தின் உச்ச நீதிமன்றம் அறிவித்து விட்டது என்று. திருப்பவும் ரோமர் 8ஆம் அதிகாரம் திருப்பியும் 37ஆம் வசனம் ஞாபகம் இருக்குதா? 30 நீதிமான்கள்னு சொல்றாரு, 31 நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருன்னு சொல்றாரு, 32 அவரை தம்முடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது அப்படின்னு சொல்றாரு, 33 தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யாருன்னு சொல்லுகிறாரு, 34 ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே உயிரோடு எழுந்தார், அவரே பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார், அவரே நமக்காக வேண்டுதலும் செய்கிறார். அவரே எனக்காக வேண்டுதல் செய்துட்டு இருக்கும் போது அப்புறம் எனக்கு என்ன குறை? நான் கேட்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 37 சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது. இது ஆங்கிலத்தில் வாசிக்கிற வரைக்கும் இதன் அர்த்தம் விளங்காது. இங்க முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்னு வருது. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறன்னா என்னன்னே விளங்க மாட்டேங்குது பாருங்க. தமிழ் சில நேரத்தில் அப்படி இருக்குது, சில நேரத்தில் இங்கிலீஷ் பெரிய குழப்படியா இருக்குது. அதனாலதான் ஒரு 2 லாங்குவேஜாவது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்ப இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கிலீஷ்ல சொல்லி இருக்குது, யூ ஆர் மோர் தேன் கான்கரர்ஸ். எல்லாரும் சொல்லுவோம் மோர் தேன் கான்கரர்ஸ். ஜெயங்கொள்ளுகிறவர்களை காட்டிலும் மேலானவர்கள். மோர் தேன் கான்கரர்ஸ். மோர் தேன் கான்கரர்ஸ் கான்கரரை விட பெரிய ஆளு, ஜெயிக்கிறவனை விட பெரிய ஆளுன்னு அர்த்தம். ஜெயிக்கிறவனோட அதிகமான ஸ்லாக்கியமும் பாக்கியமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படிங்க பாருங்க, ஒரு ஆம்பளை போறாரு, மாசமெல்லாம் உழைக்கிறாரு, தன்னுடைய புத்தி, தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் பண்ணி கர்த்தரை விசுவாசிச்சு பெரிய பிரயாசப்பட்டு நல்லா சம்பாதிச்சு நல்லா 1ஆம் தேதி ஆனோன்னு அவருக்கு நல்ல பெரிய செக்கு கிடைக்குது, நல்லா வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. கான்கரர் இவர் யாரு? ஜெயித்துட்டாரு. எதிராக வந்த எல்லா பிரச்சனையும் ஜெயித்துட்டாரு. பிசினஸ்ல தன்னுடைய கையிட்டு செய்யற பிரயாசத்துல, வேலையில அங்க எங்க 1008 பிரச்சனை எல்லாவற்றையும் ஜெயித்து தேவனுடைய கிருபையினால, ஒத்தாசையினால, அனுகூலத்தினால ஜெபம் பண்ணி விசுவாசித்து பிரயாசப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ஜெயித்து 1ஆம் தேதி வருமானத்தின் செக்க கொண்டாடுறாரு. கான்கரர் வரும்போதே ஜோரா வர்றாரு. ஜெயித்த உணர்வோட வந்தா வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க. இவங்க கான்கரர் இல்லை, இவங்க யாரு? மோர் தென் கான்கரர். ஏன்னா இவர் கொண்டு அந்த செக் அப்படியே பத்திரமா வாங்கி உள்ள வச்சுக்கிறான். அப்புறம் நாளைக்கு இவருக்கு வேணும்னா அங்கதான் கேட்கணும். அவங்க யாரு? இவங்க போல இவங்க பிரயாசப்படல, ஆனா இவங்க மோர் தேன் கான்கரர். அவர் சம்பாதிச்சதெல்லாம் இவங்களுடையது. இருக்கீங்களா? அதுதான் நம்ம மோர் தென் கான்கரர்னு வேதம் சொல்லுது. எப்படி? அவர் எல்லாவற்றையும் சம்பாதிச்சார், நான் ஒண்ணுமே செய்யலையே.
நானா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன்? நானா சிலுவையில் அறையப்பட்டேன்? என்னுடைய கைகள்ல ஆணி கடவாப்பட்டது, என்னுடைய கால்கள்ல ஆணி கடவாப்பட்டது, என்னுடைய விழா குத்தினார்கள், என்னையா உச்சங்கள்ல இருந்து உள்ளங்கால் வரை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், என்னுடைய மாம்சமா உழுத நிலம் போல் ஆயிற்று. நான் ஒன்றும் செய்யவில்லையே, நான் ஒண்ணுமே செய்யவில்லை. எல்லாவற்றையும் அவர் செய்தார். அவர் மரித்தார், உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் எல்லா பாடுகளையும் பெற்றார், எல்லா வேதனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமா இருக்கிறது. அப்ப நான் வெறும் ஜெயங்கொள்ளுகிறவன் அல்ல. அவர் ஜெயித்தார் பிசாச, நான் ஜெயிக்கல. அவர் ஜெயித்தார். அவர் ஜெயித்ததுனால அவருக்குள்ள நான் இருந்தேன். எனக்கு ஃப்ரீயா அந்த ஜெயம் வந்து என்னுடைய ஜெயம் ஆயிடுச்சு, நான் ஒண்ணுமே பண்ணாமலே. ஹலோ, நான் பாதாளத்துக்கு போல, நான் பிசாசை சந்திக்கல, நான் போராடல, நான் ஒண்ணும் பண்ணல. அவரே போய் ஜெயித்துட்டு அந்த வெற்றியை என் மேல சீல் குத்திட்டாங்க, இவன் தான் ஜெயித்தவன் சொல்லி. அப்ப நரகம் என்னை பார்க்கும் போது பிசாசின் சேனைகளை ஜெயித்தவனாக என்னை காணுகிறது. அதனால பவுல் சொல்லுகிறார், நான் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழுந்திருக்கிறேன், உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப வானத்துக்கும் பாதாளத்துக்கும் தெரியுது நான் யாருன்னு சொல்லி. நான் யார்? அவருக்குள்ள இருக்கிறேன். வானம் பரலோகம் என்னை பார்க்கும் போது கிறிஸ்துவை காண்கிறது போல காண்கிறது. தேவன் கிறிஸ்துவை எப்படி காண்கிறார் அப்படி என்னை காண்கிறார். நரகம் பாதாளம் என்னை எப்படி பார்க்கிறது? கிறிஸ்துவை ஜெயித்தவராக காண்கிறதே, பாதாளத்தை அதமாக்கினவராக காண்கிறதே, அப்படியே தான் என்னையும் காண்கிறது. இருக்கீங்களா? அதனால்தான் அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில பில்லி சூனியம் பிரதர், மந்திரவாதம் பிரதர், அவர் இங்க தகடு வச்சார் பிரதர், அங்க எடுத்தார் பிரதர், வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து வச்சானா எடுக்கிறதுக்கு 2 ஊழிகாரங்க பின்னாலேயே போறாங்க. தேவையில்லை. பாதாளத்துக்கு தெரியும் நான் யாருன்னு. ஹலோ, பாதாளத்துல ஃபேமஸ் நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான் ஃபேமஸ். இருக்கீங்களா? நீங்க எல்லாருமே பெரிய ஸ்டார் மாதிரி பாதாளத்துல. நீங்க உங்க முகத்தை பார்த்தோடனே பாதாளம் அதிருகிறது. ஏனென்றால் உங்களை பார்க்கிறது இல்ல, கிறிஸ்துவை பார்க்கிறான் பிசாசானவன். இருக்கீங்களா? அதனால்தான் சொல்லுகிறது, பொல்லாங்கன் அவனை தொடான். ஹலோ, இருக்கீங்களா? பொல்லாங்கன் அவனை, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுடைய கரத்திலே கிடக்கிறதான், ஆனால் நீதிமானை பொல்லாங்கன் தொடான். ஏன் தொட மாட்டான்? ஏன்னா நம்மளை தூரத்துல இருந்து பார்க்கிறான். ஏன்னா கிறிஸ்துவ அவனால தொட முடியாது. அடி வாங்கினவனுக்கு தெரியும் எப்படி அடி விழுந்தது. தூரத்துல நின்று. ஆனா இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தான் புரியல பாருங்க. அவன் தொடான்னு எழுதி இருக்குது. இவங்க பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பிசாசு என்ன தொடக்கூடாது பிரதர். எதுக்கு அது ஜெபம் பண்ணும்? பிசாசு தொடான்னு எழுதி இருக்கு பிரதர், அதை விசுவாசிங்க பிரதர். இருக்கீங்களா? என்னை தொடான். நான் யாரு? அவன் யாரு? பிசாசு யாரு? நான் யாரு? பிசாசு என்ற பாதபடியின் கீழே கிடக்கிறான். நான் அவனுக்கு மேல, அவனுக்கு அதிகாரியை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கால் அவன் மேல் தலையில வைத்திருக்கிறேன். அப்ப அதுக்கெல்லாம் இடமே கிடையாது பாருங்க. இந்த பில்லி சூனியம், மந்திரவாதம், அது இது லொட்டு லொஸ்குன்னு போட்டு கிறிஸ்தவத்தையே இன்றைக்கு கெடுத்து வைத்திருக்கிறோம். சில வேளையில் அப்படிதான் யோசிக்கிறேன் நான். இந்த பிசாசின் உணர்வை அதிகமா ஊட்டி கொண்டிருக்கிறோம் ஜனங்களுக்கு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். திருப்போம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார்? முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் பார்க்கிறார். மோர் தென் கான்கரர்ஸா பார்க்கிறார். கர்த்தர் நம்ம பார்க்கும் போதே ஒரு தோரணையா பார்க்கிறார். ஒண்ணுமே செய்யாம எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டவனா பார்க்கிறார். என்ன ஒண்ணுமே செய்யாம எல்லாவற்றையும் இலவசமாய் பெற்று கொண்டவனாய் என்னை காண்கிறார். வாக்கியம் உள்ளவனாய் என்னை காண்கிறார். அதனால தான் சொல்லாரு வாக்கியவான்கள். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிற மனுஷன் வாக்கியவான். ஏன்னா கர்த்தருடைய தயவு அவனுக்கு உண்டாயிருக்கு, ஒத்தாசை அவனுக்கு உண்டாயிருக்கு. அவன் ஒன்றும் பெருசா பண்ணிடல, கர்த்தர் அவனுக்கு சகாயம் பண்ணுகிறார். அதனால அவன் பாக்கியவான். அப்ப கர்த்தர் என்ன பார்க்கும்போது என்ன முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனை பார்க்கிறாரு. எல்லாம் செய்ய பலன் உள்ளவனாக என்னை பார்க்கிறார். என்னை பார்க்கும் போதே ஆல் ஏபிள் என்று தான் பார்க்கிறார். ஹலோ மிஸ்டர் ஆல் ஏபிள் தான் நம்மளை கூப்பிடுறார் கர்த்தர். நம்ம தான் அதை இன்னும் விசுவாசிக்க மறுக்கிறோம். விளங்க மாட்டேங்குது நமக்கு. எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவனாய் நம்மை பார்க்கிறார். ஆனா விசுவாசி என்ன சொல்லிட்டு போறாங்க? இந்த நீதி குறித்த உணர்வு இல்லாதனால
நான் நீதிமான் என்கிற எண்ணம் இல்லாதனால, கல்வாரி சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் அவர்களை என்னமாய் மாற்றி இருக்கிறது, புதிய உடன்படிக்கையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாதனாலே அவர்கள் தங்களுடைய பலவீனத்தை குறித்து தான் அதிக உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நான் பலவீன, நான் ஒன்றும் இல்லை, நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? நம்ம எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு என்கிறதாய் காண்கிறார். பலன் உண்டுனா எப்போ பலன் உண்டு? பரலோகத்திலேயா? பரலோகத்தில் போய் என்ன செய்ய போறீங்க? அங்க என்னத்துக்கு? அங்க ஒன்றும் பெரிய பலன் தேவையில்லை. எங்க பலன் தேவை? இங்கதான் ஏன் பலன் தேவைன்னா, இங்கதான் எதிர்க்கும் சக்திகள் இருக்கிறது, இங்கதான் உலகமா இருக்குது, இது பாவ உலகமா இருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குது. ஆகவே இதன் மத்தியில நாம் ஜெயிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அதனால இங்கதான் பலன் தேவை. பாருங்க, பரலோகத்துல வாழ்றதுக்கு பெரிய பலன் ஒன்றும் தேவையில்லை, அங்க ரொம்ப ஈஸி. இங்க வாழ்றதுக்கு தான் பலன் உள்ளவர்களா இருக்க வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய, உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து எனக்குள்ள இருந்து கொண்டு என்ன பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. எதுக்கு பலப்படுத்திட்டு இருக்கிறாரு? நானும் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியா என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31 திருப்போம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். கிரைஸ்ட் இஸ் அவர் ரைச்சஸ்னஸ். அவரே நம்முடைய நீதியானார். வெறும் நீதியை கொடுத்தாருன்னு இல்லை, அவரே நம்முடைய நீதியானார்னு சொன்னா, பிதாவானவர் பார்க்கும்போது அவரை தான் பார்க்கிறாரு. நம்முடைய நீதி அவர். எப்போ நீதி ஆனார்? எல்லாம் சொல்லுங்க, நீதி ஆனார். நடந்து முடிஞ்ச காரியத்தை சொல்லி இருக்குது. அவர் நீதியானார், ஞானமானார், பரிசுத்தமானார், மீட்புமானார். ஆனார் அப்படின்னு சொன்னா இட்ஸ் டன், finished. ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்த உங்களுக்கு, இவ்வளவு ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே எந்த விதமான குற்ற உணர்வோ, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் நிற்கக்கூடிய பிராணியை உடையவர்களாயிருக்கிறோம். அதுதான் நீதி. நான் அப்ப தேவன் முன்பாக நிற்கிறேன்னு சொன்னா, தேவன் முன்பாக வருகிறேன், ஜெபிக்க வருகிறேன், கேட்டுக்கொள்ள வருகிறேன், பெற்றுக்கொள்ள வருகிறேன்னு சொன்னா, எந்த குற்ற உணர்வோ, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் தைரியமாக, என் ஜெபத்துல எந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, எந்த விதமான குற்ற உணர்வு இருக்கக்கூடாது, எந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வும் இருக்கக்கூடாது. தைரியம் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தம் பிழையற்றவனுமாய் இருக்கிறேன் என்கிற அந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனாக தேவன் முன்பாக நிற்கக்கூடிய திராணியை நான் பெற்றிருக்கிறேன். நல்லா கவனிக்க வேணும். இந்த முடிவில் இதை சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப முக்கியம் இது. ஏன்னு சொன்னால், அவர் கல்வாரி சிலுவையில மரித்ததன் மூலமாக நம்முடைய பாவ பிரச்சனையை தீர்த்து நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய காரியத்தை அவர் சரியாக செய்ய முடியலன்னு சொன்னா, அவர் கல்வாரி சிலுவையில மரித்ததன் மூலமாக நம்மை பாவங்களை எல்லாம் அகற்றி போட்டு நம்மை தேவனுக்கு முன்பாக தகுதியுள்ளவர்களாய் நிறுத்த முடியலன்னு சொன்னா, அவருடைய ரத்தம், கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி அதை போக்கி என்னை தேவனுக்கு முன்பாக புதிய மனுஷனாக நிறுத்த முடியாதுன்னு சொன்னா, பிறகு எப்போதான் நான் நிக்க போறேன்? வேற ஏதாவது நடக்க போதா? இதுக்கு மேல ஏதாவது கல்வாரி சிலுவையை விட பெரிய காரியம் ஏதாவது நடக்க போகிறதா? என்னை பரிசுத்தமாக்குவதற்கு, என்னை நீதிமானாக்குவதற்கு, என்னை தகுதி உள்ளவனாக்குவதற்கு கல்வாரி சிலுவையை காட்டிலும் மேன்மையான காரியம் ஒன்று நடக்க போகிறதா? நான் சொல்லுகிறேன், கிடையவே கிடையாது. நடந்து முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இதை விட பெரிய காரியம் ஒன்று நடக்க போறதில்லை. ஆகவே இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து கழுவி நம்மை புதியவர்கள் ஆக்கி இருக்கிறது, நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறது. அது செய்து முடித்து விட்டது. நான் மரிக்கும் போது நான் வெற்றி உள்ளவன் ஆகிறது அல்ல, பரலோகம் போன பிறகு நான் வெற்றி உள்ளவன் ஆகிறது இல்ல, கிடையாது. ஏனென்றால் மரணம் எல்லாம் பிசாசின் மூலமா வந்தது. அதை உபயோகப்படுத்தி தேவன் நம்மை பூரணராக்குகிறது கிடையாது. தேவன் முன்பாக என்னை நிறுத்துவதற்கு கல்வாரி சிலுவை போதும், அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் போதும், அவருடைய மரணம் போதும், அங்கே எனக்காக செய்யப்பட்ட அந்த மீட்பின் கிரியை போதுமானதா இருக்கிறது. அதை தவிர வேற எனக்கு தேவையே கிடையாது. அதை என்னைக்கு செய்தாரோ, செய்து முடித்து விட்டு உயிரோடு எழுந்தாரோ, அன்றைக்கே என்னுடைய நிலை மாறிவிட்டது. இதை நாம் தியானிக்க வேண்டும்.